வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடலூர், ராமநாதபுரம் எஸ்பிக்கள் உட்பட 15 போலீசாருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்க விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வரும் முக்கிய பிரமுகர்களின் வரவேற்பு செலவிற்காக கூடுதலாக 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்மொழிகிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பணிக்கான முதல் நிலை தேர்வு நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 15 டிஎம்சி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு இன்று கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ள அறிவிப்பிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்பெண்ணையாறு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இடம்பெறும் இந்திய கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை 52ஆக உயர்ந்துள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கரும்பு ஊக்கத்தொகை தொடர்பாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளையின் சார்பில் மருத்துவ மற்றும் கல்வி உதவித்தொகை நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள முதுநிலை கோவில்களுக்குள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கைபேசி கொண்டு செல்ல முழுமையாக தடை விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் முதன்முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறக்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வருகின்ற 13ஆம் தேதி அவசர வழக்காக விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் காசாவிற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ளார். உயர்நிலை ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க பிரதமர் ரிசர்ச் சேர் ஃபெலோஷிப் திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அமேசான் மலைக்காடுகளில் ஒரு சிறிய பகுதியில் மட்டும் சுமார் 40,000 பூச்சி இனங்கள் வாழக்கூடும் என்றும் அவற்றில் பெரும்பாலானவை அறிவியலுக்கு இதுவரை அறியப்படாத புதிய உயிரினங்கள் என்றும் நேச்சர் இதழ் தெரிவித்துள்ளது. கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றுவதற்கான மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் டாக்டர் ஷில்பா சர்மா அவர்களுக்கு பிசினஸ் ஐகான் விருது 2026 வழங்கப்பட்டுள்ளது.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இல்லத்தில் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். காரைக்குடி, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடக்கோரும் தமிழக சட்டமன்ற தீர்மானம் வரவேற்புக்குரியது என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதித்த தடை பற்றி 2 வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 பைசாவும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். பொறியியல் பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று வினாடிக்கு 6000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களை பலப்படுத்துவதே மத்திய அரசின் விருப்பம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் கண்டெடுத்த அரிய காசுகள் பல்கலைக்கழகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. 2 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கில் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் அவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. எல்பிஜி வாடிக்கையாளர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் கட்டாயமாக KYC செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். அனைத்து வித AI டேட்டா சென்டர்களுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது கட்டாயமில்லை என்று ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோதார்நாத் கோவிலில் நவம்பர் 11ஆம் தேதி வரை யாத்திரை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் அரசு பணி ஆணை ரத்து விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற 14ஆம் தேதி விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நீண்ட தூரம் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட பயணி குடிநீர் பாட்டில் வழங்கும் திட்டத்தை சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.